நிறைய மழையா இருக்கு. இந்த MT-15 வந்திருக்கு இந்த வண்டி பாருங்க, ஃபுல்லா MT-15 வந்திருக்கு. இந்த வண்டிக்கு பாருங்க, மலையில வந்து நிறைய பேர் வேகமா ஓட்டுறாங்க. இந்த வண்டி கஸ்டமர் பேசுறாங்க, ஆனா மலையில எப்படி நான் வேகமா ஓட்டலாமா ஓட்டக்கூடாதானே? மலையில வந்து வேகமாக ஓட்டக்கூடாது. பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் அப்போ லாக் ஆகிக்கும். நம்ம வந்து அதுக்காக இப்போ வந்துருக்கோம். இப்போ ஏபிஎஸ் லாக் எடுக்கிறதுக்காக நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தரீங்க முன்னோர் ட்ரிக்ஸில். வண்டி வந்து மழை காலத்துல இந்த மாதிரி பசங்க நிறைய வேகமா ஓட்டாதீங்க. இந்த வண்டியில எல்லா வண்டிகளுக்கும் நான் சொல்றது ஒண்ணுதான். ஒரு கஸ்டமர் பேசுறாங்க, கொஞ்சம் கேளு. இந்த கஸ்டமர் இருக்காங்க, இவங்க பேசுறாங்க, கேளுங்க. மழை காலத்துல எப்படி நான் வேகமா ஓட்டணுமா ஓட்டக்கூடாதானே? வேகமான சேஃப்டியாக பார்த்து ஓட்டுவாங்க. ஏன்னா இப்போலாம் வந்துட்டு ரோடுலாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. சேஃப்டியாக பார்த்து ஓட்டிக்கோங்க. ஏன்னா வண்டி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இப்போ செலவு வைக்கும். அதெல்லாம் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் வந்து வேகமாக ஓட்டாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. இவரை நிறைய வண்டி, இந்த புது வண்டி, இந்த என்டா இருக்குது, இந்த ராயல் என்ஃபீல்டு நிறைய வண்டி வந்திருக்கு. இவங்களுக்குலாம் நான் சொல்கிற ஒரே ஒரு கருத்து என்னன்னா, வேகமாக ஓட்டாதீங்க, ஸ்லோவாக ஓட்டுங்க. இந்த வயசு பசங்க நிறைய பேர் கொஞ்சம் சருபுருன்னு ஓட்டுவாங்க. அதனால் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு பாதி. சென்னையில் பாருங்கள் எவ்வளோ மழை சொல்லி இன்றைக்கி ஃபுல்லாகவே மழைனால நிறைய வண்டிங்க வந்து வரல. ஆனால் அப்போவும் சில கஸ்டமர் வந்திருக்காங்க. மழை காலத்தில் கொஞ்சம் பார்த்து மெதுவாக ஓட்டுங்க. நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கு சொல்கிற ஒரே கருத்து என்னன்னா, இப்போ மேகம் இருட்டிட்டு நிறைய மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் வேகத்தை கம்மியாக ஓட்டுங்க. வண்டி கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்குங்க, சேஃப்டியாக வச்சிங்க. மழையில் வந்து ஸ்லோவாக ஓட்டுங்க. எல்லா பசங்களும் நான் சொல்கிற கருத்து அதுதான். வேகமாக ஓட்டாதீங்க, கொஞ்சம் பார்த்துங்க. இது பாருங்கள், எல்லா கஸ்டமர் வந்திருக்காங்க, எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.